சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உம்முடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று சங்கீதம் 119 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, சொந்தம் உண்டு, பந்தம் உண்டு, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே உண்டு. அனுதினமும் எல்லா இடத்துல நம்ம பழகுவோம், பேசுவோம், உரையாடுவோம். ஆனால் இந்த சஞ்சலம் என்று இந்த சஞ்சல இருதயத்தில் இருந்துச்சுன்னா ஒரு சமாதானம் இருக்காது. அப்போ இப்படியாப்பட்ட சஞ்சலங்கள் எதிர்காலத்தை குறித்ததான சஞ்சலம். அதையே எப்போதும் சிந்தித்து கொண்டே இருப்பது, யோசிப்பது, அந்த சஞ்சலம் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அதிகமாக சஞ்சலப்படுகிறதுனால் இருதயம் கரைந்து போகிறது என்று தாவீது ஐயா சொல்கிறாங்க. அப்போது அதை உடைய வசனத்தின்படி எடுத்து போடும், என்னை எடுத்து நிறுத்தும். ஆண்டவருடைய வசனம் தான் இதற்கு மருந்து, கர்த்தருடைய வசனம் தான் இதுக்கு மருந்து. கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே இந்த சஞ்சலம் நீங்கபடி எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த சஞ்சலம் நீங்கி நமக்கு சமாதானம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உம்முடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று சங்கீதம் 119 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, சொந்தம் உண்டு, பந்தம் உண்டு, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே உண்டு. அனுதினமும் எல்லா இடத்துல நம்ம பழகுவோம், பேசுவோம், உரையாடுவோம். ஆனால் இந்த சஞ்சலம் என்று இந்த சஞ்சல இருதயத்தில் இருந்துச்சுன்னா ஒரு சமாதானம் இருக்காது. அப்போ இப்படியாப்பட்ட சஞ்சலங்கள் எதிர்காலத்தை குறித்ததான சஞ்சலம். அதையே எப்போதும் சிந்தித்து கொண்டே இருப்பது, யோசிப்பது, அந்த சஞ்சலம் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அதிகமாக சஞ்சலப்படுகிறதுனால் இருதயம் கரைந்து போகிறது என்று தாவீது ஐயா சொல்கிறாங்க. அப்போது அதை உடைய வசனத்தின்படி எடுத்து போடும், என்னை எடுத்து நிறுத்தும். ஆண்டவருடைய வசனம் தான் இதற்கு மருந்து, கர்த்தருடைய வசனம் தான் இதுக்கு மருந்து. கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே இந்த சஞ்சலம் நீங்கபடி எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த சஞ்சலம் நீங்கி நமக்கு சமாதானம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா.